30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோடு உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க, அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தவங்களாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாத கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி. அவனை அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல. நம்மளை மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். ரோஜா மேம் அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா நாடோடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கில் சம்போ சிவசம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன், மேடம் இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவசம்போ நடித்தாங்க. அதற்கு பிறகு இப்போது பார்க்குறேன் அவங்க திரையில். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சேத்தன் சார், நீங்கள் சூப்பராக நடிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பயங்கரமாக நடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வில்லனா கெட்டவனாக பார்க்காம ஒரு நல்லா ஜாலியாக கலகலன்னு பார்க்குறோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த நீங்கள் வில்லனாக அணிஞ்சதான் மனசில் பதிஞ்சு இருந்தது. இது சிறப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றின்னு சொல்லி எனக்கு நன்றி வருது பாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். அவங்க நல்ல டான்ஸர், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கோபி என்னம்மா பரிதாமல் வந்து பேசிட்டு போகிற? நீ ஏறினவுடனே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவேன், ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஏன் சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டையை கொடுக்குறே இல்லை ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே நான் இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூ ஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும். ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி. ஆனால் சிறப்பாக பண்ணுங்க. ஏன் அவர் வேணுமா? உனக்கு ஜோடி வேணுமா? சிறப்பாக. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணுங்க. மியூசிக் டைரக்டருக்கு அருமையான பாடல்கள் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Sarvana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.